finished. Finished. பிரைஸ் லார்ட். என் பேர் ரோசி. என் கணவர் மிகவும் சுகஹீனமாக 1 மாதமாக இருந்தவர். அது நடக்க இயலாது. நடந்து கொண்டு போனால் அப்படியே தலை சுற்றி கீழே விழுவார். சத்தி அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. எங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், இவருக்கு பின் முதுகு பக்கம் போகிற ஒரு நரம்பு வளைஞ்சிருக்குன்னு சொல்லி இருந்தவையல். பிறகு இன்னொரு டாக்டர்கிட்ட காட்ட அவர் சொன்னார், மூளைக்கு போகிற ஒரு நரம்பு இதன் இருக்கு, மண்டையை பிளந்து தான் நாங்கள் அந்த நரம்பை சரி செய்யணும். மற்றது நீங்கள் ஒரு மருந்து எடுக்கணும், நீங்கள் ஆயுள் முழுக்க இந்த மருந்து பாவிக்கணும் என்று சொல்லி இருந்தது. அப்போ எங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. அப்போ நான் தற்செயலாக ஜெபம் பண்ணிட்டு நான் இதுக்குள்ள மெசேஜ்கள் பார்த்து கொண்டிருக்கேன். பாஸ்டர் இதை நான் பார்த்தேன். அப்போ உங்களோட நல்ல ஜெபங்களை பார்த்தேன். அப்போ அந்த ஜெபங்களையும் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். பிறகு நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ பாஸ்டர் எனக்கு உடனே பதில் போட்டிருந்தார், சோர்ந்து போகாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் கட்டாயம்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அடுத்த நாளே ஆண்டவர் அவருக்கு அந்த இதுல இருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆண்டவர்கிட்ட வல்லமையே. பாஸ்டர்களுக்கு நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி இருந்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இப்போ ஒன்றுமே இல்லை. அது என்னண்டு எப்படி போச்சுன்றே தெரியல. அந்த இருந்த இடமே இல்லாமல் போயிட்டுது. எங்களுக்கெல்லாம் சரியான சந்தோஷம். ஆண்டவருக்கு கோடி நன்றி. எங்களுக்காக ப்ரே பண்ண பாஸ்டருக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் அறிக்கையிடுவது என்பது மிகவும் அவசியம். இயேசுவானவரே தேவன் என்று அறிக்கையிடும் போதுதான் இரட்சிப்பையே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த அறிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அறிக்கை என்று சொல்லும் போது அதில் 3 வகையான அறிக்கைகளை நாம் காண முடியும். முதலாவது பாவ அறிக்கை. பழைய ஏற்பாட்டிலே தங்கள் பாவங்களுக்காக ஆட்டுக்குட்டியை நிவாரண பலியாக கொண்டு வந்து தங்கள் கைகளை அந்த ஆட்டின் மேல் வைத்து பாவ அறிக்கை செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். பிரியமானவர்களே, ஒரு முறை பாவங்களை அறிக்கையிட்டு இரட்சிப்பை பெற்ற பின்பு திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை என்று சிலர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு இவர்கள் சுகம் பெறுவது? என்றைக்கு செய்யத்தக்கவைகளை செய்வது? இரண்டாவது ஒரு அறிக்கை உண்டு, அது விசுவாச அறிக்கை. நாம் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும்.
வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போஸ்தலன் பவுல், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, யோபுவும் கூட தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டார். பிரியமானவர்களே, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். மூன்றாவது ஒரு அறிக்கை உண்டு. அந்த அறிக்கை தான் கர்த்தரிலே நம்மை நிலைத்திருக்க செய்யும் அறிக்கை. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணும் அறிக்கையே அந்த அறிக்கை. ஒரு நாள் பேதுரு இயேசுவை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். அவர் அப்படி அறிக்கை செய்ததை கண்ட இயேசு மனம் மகிழ்ந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அறிக்கை பண்ண ஒருபோதும் நாம் வெட்கப்படக்கூடாது. இயேசுவே கிறிஸ்து, அவரே இரட்சகர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று ரோமர் 14:11 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அறிக்கை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அவர் தேவனுடைய குமாரன், நமக்காக அனுப்பப்பட்டவர், நம்முடைய பாவங்களை மீட்கும்படி, நம்முடைய சாபங்களை நம்மை விட்டு விலக்கும்படி, நம்முடைய நோய்களை, நம்முடைய தரித்திரங்களை நம்மை விட்டு விலக்கும்படி எனக்காக நமக்காக இறங்கி வந்த தேவன், பிதாவாகிய தேவன் தன் மடியில் இருந்த ஒரே பேரான சொந்த குமாரனை தந்தார் என்று நாம் விசுவாசித்து அதை அறிக்கை பண்ண வேண்டுமா? நாம் அப்படி அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே பரலோகம் சந்தோஷப்படுகிறது. தேவன் நம்மை கனப்படுத்துவார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் என்னை இந்த பூமியிலே கனப்படுத்துவான் என்று சொன்னால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவாரா? ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அப்பா, நீங்க உயர்ந்தவரே, உங்க நாமத்தை அறிக்கை பண்ணுகிற எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர். உங்க நாமத்தை உச்சரிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமா ராஜா, உம்முடைய நாமம் மகா பெரியது, உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது, உம்முடைய நாமம் அப்பா அது சமாதானத்தை கொடுக்கிறது, உம்முடைய நாமம் எங்களை சுகப்படுத்துகிறது, உம்முடைய நாமம் பரலோகத்தில் எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது, உம்முடைய நாமம் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. உன்னதமானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. யூதராஜ சிங்கமே, இந்த கால வேளையில் உமக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர், நீரே உயிருள்ள தேவன். 7 குத்து விளக்குகள் மத்தியில அப்பா நிலையங்கி தரித்திருந்து 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். நீர் உண்மையுள்ளவர், சத்தியம் நிறைந்தவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். எப்பொழுதும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், பூலோகத்தின் ஆண்டவர், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தேவனுடைய வார்த்தை எனும் நாமம் கொண்டவர் நீரே. தாவீதின் சந்ததியை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன் எனப்பட்டவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் சுவாமி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா இதில் இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த காலை வேளையிலே மூடட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உயர்ந்தவரே, உம்முடைய பாதுகாக்கும் கரம் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், நீதிமானுடைய இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில்
சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார். நித்திய ஆசீர்வாதங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்கட்டும் சுவாமி. எஸ் டாடி. ஹல்லேலூயா. கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள், அவரையே நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் உங்களை விட்டு கடந்து போவான், ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா, உங்க கிருபை அதிகமாக இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும் அப்பா. நித்தமும் புதிய கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் அப்பா. நீங்க விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகப்படணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஒரு புதிய பலத்துக்குள் வரணும். ஆமா ராஜா இயேசுவே, சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் பலத்தை கொடுக்கணும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கணும் அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் ஆண்டவர் அப்பா, நீ அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர் அவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிறவர் நீர் ஒருவரே சுவாமி. சொன்னதை செய்கிறவர், வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால். இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்திலே என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் தொடட்டும் அப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத ஆண்டவர் அப்பா. நீங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறாரா? உடைந்து போய் இருக்கிறீர்களா? இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அற்புதத்தை செய்யட்டும். இந்த காலை வேளையில உன்னதரை நோக்கி பாருங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவே, நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், உடைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்பா. ஆனாலும் என்னை நீர் இந்த காலை வேளையில பலப்படுத்தும். உங்க பலத்தால இடைக்கட்டும். உம்முடைய சத்துவத்தால் என்னை நிரப்பும். உங்க பலத்தால் என்னை நிரப்பும் அப்பா. உங்க கிருபை அதிகமா தாங்கடடி. அமராஜ இயேசுவே, என்னை தேற்றும் தேற்றற வாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியை இன்னும் அதிகமாக எனக்கு ஊற்றும். கேட்கிற பொழுது நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்களா? வேதம் அதைத்தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அவரிடத்தில் நாம் கேட்கிற பொழுது நாம் எதை கேட்டாலும் அவர் தருவாராம். உன்னதமானவரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே இந்த கால வேளைக்காக நன்றி. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிற என் தேவன் அப்பா. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். காரணம், கர்த்தர் உங்களை தம் கிருபையால் இந்த காலை வேளையில் அவர் நிரப்ப போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்கி ஆபத்தில் இருக்கிற பக்தியுள்ள மனுஷன் விண்ணப்பம் செய்கிற பொழுது, ஹல்லேலூயா இயேசப்பா, வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாதான். தேங்க்யூ ஜீசஸ். காரணம், நீர் அவனுக்கு மறைவிடமாய் இருக்கிறீரப்பா. இயேசுவே, எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்து உம்முடைய இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி நீர் செய்வீர் என்று பக்தன் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஏன் கவலைப்படுகிறேன்? ஆலோசனை சொல்லும் கர்த்தர் நமக்கு உண்டு. ஆமா ராஜா இயேசுவே, நல்ல ஆலோசனை கர்த்தராய் நீர் இருக்கிறீர். இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை ஆண்டவர் நீர் கொடுக்கணும் அப்பா. எஸ்டர்டே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் சிக்கி இருக்கிற பிள்ளைகள், அடுத்து நான் என்ன செய்வது என்று நான் அறியாதிருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவராக இயேசு நீர் சொல்லுகிறேன், நான் ஆலோசனை தருவேன், உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் ஆலோசனை கர்த்தர், என்னிடத்தில் கேள். தேங்க்யூ ஜீசஸ். மகா பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நித்தம் எங்களை நடத்துகிற இந்த காலை வேளையிலும் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீர் விடுதலை கொடுக்கணும் அப்பா. கர்த்தர் உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே.
ராஜா, நறுங்குண்டதும் இருதய புறக்கணியாத என் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலுமாப்பா கண்ணீரோடு நிக்கிற பிள்ளைகளை நீர் பாருமப்பா. என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த நேரத்திலும் நோக்கி பார்ப்பார்களோ அவருடைய முகங்களை ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்வீர். அவர்களை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டீர். புதிய வழிகளை நீர் திறப்பீர் ராஜா, புதிய வழிகளை திறப்பீர் ராஜா. வைராக்கியம் கொண்டு செய்யக்கூடிய தேவனப்பா நீங்க. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் அதை செய்வீர். தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். ராஜா சப்பா, சொந்த குமாரனையே நீர் எங்களுக்கு தருவீர் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதமே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆக நாங்கள் பயப்படும். தேங்க்யூ ஜீசஸ். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று பக்தன் சொல்லுகிறான். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ராஜா சப்பா, நாங்கள் அறிவோம் அப்பா, நீங்கள் எங்க பட்சத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. பிசாசை எங்களை விட்டு துரத்துகிற தேவனப்பா நீங்க. அவனுடைய விருப்பத்துக்கு நீங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க. காரணம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எஸ்அப்பா, நாங்க உங்க பிள்ளைங்க சுவாமி. எங்களை விட்டு விட மாட்டீங்க. எஸ்டர்டே சோதித்தாலும் சோதனையிலிருந்து தப்பி போகும் போக்கை உண்டாக்குகிற அற்புதமான தேவனப்பா நீங்க. எங்களை உருவாக்கும் கருத்து. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன் என்று பக்தன் சொல்லுகிறான். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷர்களை கொடுத்த பயங்கள் இந்த காலை வேளையில பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. விக்கனங்கள் கடந்து போகப்பட்டு உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்துமா சிங்கங்களில் நடுவில் இருந்தாலும் ஹல்லேலூயா, என்னை அதன் கைகளில் இருந்து என்னை விலக்கி பாதுகாப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கிருபை வானபரியந்தமும் அவருடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறதா. இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் பற்றி பிடிக்கட்டும் அப்பா, பற்றி பிடிக்கட்டும். ஒரு தெய்வீக பிரசன்னம், பரலோக பிரசன்னம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இந்த அதிகாலை வேளையில சுவாமி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் அப்பா. என்னென்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளையும் மாற்றும் ஆற்றலை கொண்டவர். எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லா போராட்டத்திலும் இருந்து எங்களை விடுவிக்கிறவர் அப்பா நீங்க. எதையும் செய்ய என் தேவனால் கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு அப்பா என் இயேசு அற்புதம் செய்வார், நிச்சயமாகவே நான் வெற்றியை காண்பேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஹல்லேலூயா, அவர்கள் வெற்றியை காண்பார்கள் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்தவர், சிலுவையில வெற்றி சிறந்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர் அப்பா. ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர், மரித்தும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர், இன்றும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு நீதி செய்கிறவர், எங்களுக்கு நியாயம் செய்கிறவர், எங்களை நல் வழிகளில் நடத்துகிற ஒரு உன்னதமான தெய்வம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் நல்ல பலனும் ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகி போகட்டும், பயமுறுத்துகிற பிசாசுகள் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற சத்துருடைய கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு விலகட்டும். அசுத்தாவிகள் விலகி ஓடட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் இனி பிள்ளைகளை தொடக்கூடாது. உன்னதமானுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் டாடி. என்னோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து நிற்கிறீர். தேவ தூதர்கள் பிள்ளைகள் மத்தியில் உலாவட்டும் அப்பா. உங்களுடைய பலத்த கரம், சுகமளிக்கும் வல்லமை உள்ள கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். எந்தெந்த பலவீனத்தில் பிள்ளைகள் காணப்பட்டாலும் இப்பொழுதே என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா. எந்த வியாதியா இருந்தாலும் சரி இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது இயேசுவே உள்ளத்திலிருந்து யாரெல்லாம் நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை குணமாக்கும், என்னை சுகப்படுத்தும், நான் சுகமாவேன், உங்க தழும்புகளால் சுகமாவேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்துல அப்பாவை நோக்கி பார்க்கிறார்களோ, எந்த வியாதியில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட படுக்கை விட்டு அவர்கள் எழுந்திருப்பார்கள் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கும், பேச முடியாத வாய்கள் பேசும்,
பார்க்க முடியாத கண்கள் தெளிவாய் பார்க்கும். ஹல்லேலூயா. ஊமையன் பேசுவான், செவிடன் கேட்பான். ஹல்லேலூயா. முடவன் எழுந்து நடப்பான், மரித்தவன் உயிரோடு எழும்புவான். இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிற வேளையிலே நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தை புறப்பட்டு வந்து உங்களை சுகமாக்கும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், உங்கள் தடைகளை அது உடைக்கும், பிசாசுகளை துரத்தும். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கிற நான், கிறிஸ்து இயேசுவையே தரிசிக்கிற நான், அவருக்காக எதையும் செய்ய துணிந்த அப்பா, உம்முடைய மகனை கொண்டு நீர் செய்யற காரியங்கள் மிக பெரிதாக இருக்கும். கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் தொடுவீராக சுவாமி. அப்பா, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஹல்லேலூயா. கட்டி அணைக்கிறவர் அப்பா, நீங்க முத்தம் கொடுக்கிறவர் சுவாமி. ஒருவரையும் விட மாட்டீங்க. எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் பிள்ளைகளை கழுவி மீண்டும் தன் குழந்தையை போல தூக்கி சுமக்கும் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. கரம் பிடித்தவர் அப்பா, கரை சேர்ப்பீர், கரை சேர்ப்பீர். நிச்சயமாக உடைய பிள்ளைகளை கரை சேர்ப்பேன். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் கட்டளை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது இந்த காலை வேளையில விடுதலை. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விக்கிரக ஆவிகள், குறி சொல்லும் ஆவிகள், இன்னும் அப்பா பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், எந்த கிரியைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களாக இருந்தாலும் சரி, ஒருவரையும் தொடுவதற்கு நான் அனுமதி கொடுப்பதில்லை. சகலவற்றை நான் கேன்சல் பண்றேன். எல்லா கிரியைகளையும் கேன்சல் பண்றேன். பிள்ளையோட சரீரத்தின் எல்லாம் விலகி போகட்டும், குடும்பத்தை விட்டு எல்லாம் விலகி போகட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது ஜீவனாக அது புறப்பட்டு இயேசுவின் நாமத்தில் வல்லமையுள்ள வார்த்தை என்கிற பட்டயம் பிசாசுகளை துரத்தட்டும். என் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவர் அப்பா. நீர் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தேவனாக இருக்கிறீர். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமராஜா, தூர தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, தங்கள் ஏழ்மை நிமித்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திக்கற்றவர்கள், அனாதைகளையும் விதவைகளை விசாரிக்கிற ஒரே ஆண்டவரின் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. ஒருவரையும் கைவிட மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, தனிமையா ஒருவரையும் நீர் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. ஒருவரையும் தனிமையா இருக்க விடவே மாட்டீங்க. நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்களா, பயப்படாதீர்கள், என் இயேசு உங்க கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொன்னவர், வாக்கு பண்ணினவர், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறவர், செம்மையான பாதைக்கு கொண்டு வருகிறவர், உங்களை தப்புவிக்கிறவர், சத்துருவின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர். ராஜா, ஜெபிக்கிற இந்த வேளையில எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் நெருக்கப்பட்டாலும் சரி, என் ஆண்டவனை விடுவிப்பேன். உன்னதமான தெய்வமே, பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் சுவாமி. இந்த காலை வேளையில மீண்டுமாய் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நான் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானம் நிறைந்த நாட்களாக இருக்கட்டும். இந்த நாள் அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் எடுக்கிற நாட்களாக இருக்கட்டும், வெற்றியை காண்கிற நாட்களாக இருக்கட்டும். இந்த காலை வேளை எத்தனை பேர் இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரமாகவும் இது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய வலிகள், அமராஜ வியாதிகள், பலவீனங்கள், பிளட் பிரஷர், சுகர், இன்னும் அப்பா டயபெட்டிஸ்ல இன்னும் இயேசுவே, ஹல்லேலூயா, கிட்னி பிரச்சனைகள், ஹல்லேலூயா, இயேசப்பா, கேன்சர் கட்டிகள், இயேசுவே நாம நரம்பு தளர்ச்சிகள், ஸ்கின் அலர்ஜிகள், ஆபரேஷன்ல, ஹல்லேலூயா, சிசேரியன்ல இருந்து வெளிவர முடியாம அந்த புண்கள் ஆற முடியாம இருக்கும்னு சொன்னால் இயேசு நாமத்தில் இப்பொழுது எல்லாவற்றிற்கும் சுகம், எல்லாவற்றிலும் இருந்து சுகம். என் ஆண்டவர் இப்பொழுது சுகமளிக்கிற வல்லம் இந்த காலை வெளியை கட்ட விழிப்பீராக ராஜா. உண்மையாய் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களை ஆண்டவர் வெக்கப்பட்டு போக விடாதபடி ஒரு புதிய பலத்தால் இடைக்கட்டு அமராஜேசுவே மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அளவில்லாத நம்முடைய கிருபையினால் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி அமராஜா கண்ணீரை எல்லாம் துடைத்து என் ஆண்டவர் அப்பா உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும்.
இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.